மகளிர் இணையம் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இப்போ பச்சை பருப்பு தோசை எப்படி செய்யலாம் என்பதை பற்றி பார்க்கலாம். இது மிகவும் சத்தானது. இதை நம்ம மார்னிங் டிஃபனுக்கு சாப்பிட்டா உடல் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இது எப்படி செய்யலாம் என்பதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முதல்ல பச்சைப்பருப்பு, முழு பச்சைப்பருப்பு 100 எடுத்துக்கணும். 50 கிராம் அளவு உளுந்து, 25 கிராம் வெந்தயம், 100 கிராம் கடலை, மூக்கு கடலை. இது எல்லாத்தையும் போட்டு நைட்டு ஃபுல்லாக இதை ஊற வச்சிடணும். காலையில் ஊறிடுச்சான்னு பார்க்கலாம். ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம கழுவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை அரைச்சாச்சு. இதில் தேவையான அளவு சால்ட்டை போட்டு நல்லா கலக்கி வச்சுடுவோம். மூடி ஒரு 2 மணி நேரம் வைப்போம். அதை இப்போ 2 மணி நேரம் ஆயிடுது. இப்போ தோசை ஊற்றுறதுக்கு இது ரெடி பண்ணலாம். கொஞ்சம் கட்டியாக இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், அதில் கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி நல்லா ஒரு கலக்கிட்டு அடுப்பில் தோசைக்கல்லை வச்சு தோசை ஊற்றலாம். இது ஒரு 3 தோசை சாப்பிட்டாலே போதும். காலையில் ஒரு 9 மணிக்கு சாப்பிட்டோன்னா மதியானம் 2 மணி வரைக்கும் பசி எடுக்காது. அதிகப்படியான சத்து இதில் இருக்குது. ப்ரோட்டீனும் அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் இதை செய்து சாப்பிட்டு பாருங்கள். இப்போ தோசை வந்துடுது, நம்ம எடுத்துக்கலாம். திருப்பியும் போடலாம், அப்படியே எடுத்துக்கலாம். நம்ம இஷ்டம்தான் அது. மேடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை பார்த்ததற்கு நன்றி, வணக்கம்.